பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் தான் போட போகிறோங்க. இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது வந்து நெல்லிக்காய் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நம்ம நெல்லிக்காய் போட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும் எண்ணெயில. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் நல்லா எண்ணெயில் வெந்துருச்சுங்க. அது ஒரு 75% பக்கம் வெந்துருக்குது. நம்மளுக்கு இது போதுமானதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கலாம். இதில் பாதி எண்ணெய் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நான் இதில் ஊற்ற போகிறேங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் முதல்ல கொஞ்சம் பாதி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கும். பாதி எண்ணெய் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் தான் இருக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா வேகிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. அது கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் கலக்கலாங்க. ஏன்னா சூடாக நம்ம ஊறுகாய் போட்டோம், ஊறுகாய் கருப்பாயிரும். அதனால சில்லுன்னு ஆகட்டுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நெல்லிக்காய் ஆறிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நம்ம புளி கூட சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணி போகிறோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது பாருங்க. கை வச்சு அப்படி சூடாலாமல் இருக்குது. நம்ம புளி போட்டாச்சுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள். ஆல்ரெடி நம்ம காய் வறுக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தோம் இல்லைங்க. இது கொஞ்சோண்டு மடி போட்டால் போதும். சால்ட் இது நான் வெயிலில் வச்சு எடுத்துருக்குறேங்க, ஈரப்பதம் இல்லாமல். எப்பயும் ஊறுகாய்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட்டு அதிகமாக தான் பிடிக்குங்க. காரம் போட்டுக்கலாம். காரம் ஒரு 100 கிராமுங்க. அதில் பாதி சால்ட் போட்டால் போதும். இது வந்து வெந்தயம் கடுகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சிருக்கிறேங்க. இப்படி இந்த பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஊறுகாய் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. தண்ணி படாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினத்துக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் பத்தல. இந்த எண்ணெய் அப்படியே நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, நெல்லிக்காய் வறுத்த எண்ணெய் சில்லுன்னு ஆயிடுச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலினா கூட நீங்கள் சூடு பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க இதில் ஊற்றிக்கணும். சூடாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம இந்த புளி கூட சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊறுகாய் கலக்கிக்கணும். இல்லைன்னா ஊறுகாய் கருப்பாக போயிருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஊறுகாய். பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி.